தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழக வெற்றி கழகம் இணைந்தால் 40 சீட் மட்டும்தான் வழங்கப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கரார் காட்டுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூட்டணியில் தமிழக வெற்றி கழகத்தை சேர்க்க பாஜக விரும்புகின்ற நிலையில் விஜய் வந்த பிறகு தொகுதி பங்கீட்டை முடிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. விஜய் இன்று டெல்லி செல்கின்ற நிலையில் நாளை பாஜகவுடன் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று இருக்கிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து களமிறங்குவது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டே இந்த கூட்டணி உறுதியான நிலையில் இன்னும் தொகுதி பங்கீடு என்பது முடிவடையவில்லை. எடப்பாடி பழனிசாமியுடன் பாஜகவினுடைய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், அமித்ஷா பலமுறை சந்தித்த பிறகும் கூட உடன்பாடு ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அதிமுக பாஜக கூட்டணியில் தொகுதி பங்கீட்டை எடப்பாடி பழனிசாமி இழுத்தடிப்பது ஏன், தாவேகாவை கூட்டணியில் சேர்க்க பாஜக விரும்புகின்ற நிலையில் எடப்பாடி பழனிசாமி விரும்பாதது ஏன் என்பது குறித்த பல்வேறு தகவல்கள் வெளியாகி வருகின்றன. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கிவிட்டது. நாளை இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல் அதியை அறிவிக்க வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. திமுக தன்னுடைய கூட்டணியில் அனைத்து கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. ஆனால் அதிமுக தன்னுடைய கூட்டணியில் இன்னும் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையை அதிகாரப்பூர்வமாக நடத்தவில்லை. கடந்த ஆண்டே அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டது. தமிழக பாஜகவிற்கு தேர்தல் பார்வையாளராக பியூஷ் கோயல் நியமிக்கப்பட்டிருக்கிறார். பியூஷ் கோயல் பலமுறை எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியிருக்கிறார். அதே போல் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி இடையே பலமுறை சந்திப்புகள் நடந்துவிட்டன. ஆனாலும் அதிமுக பாஜக கூட்டணியிலே தொகுதி பங்கீடு என்பது இன்னும் நடைபெறவில்லை. பிரதமர் மோடி 3 பொதுக்கூட்டங்களில் தமிழகத்திற்கு வந்து பேசிவிட்டார். ஆனாலும் கூட இந்த 2 கட்சிகளுக்கு இடையே தொகுதி பங்கீடு நடக்கவில்லை. தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. இது பலருக்கும் புரியாத புதிராக இருந்து வந்த நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இழுத்தடிக்கப்படுவது ஏன் என்கிற கேள்வி எழுந்தது. நடிகர் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணியில் இணைப்பதற்காக பாஜக தொடர்ந்து முனைப்பு காட்டி வருகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதற்கு ஆர்வம் காட்டவில்லை என்கிற தகவல் வெளியானது. விஜய்க்கு துணை முதல்வர் பதவியும் தாவேகாவிற்கு 60 முதல் 70 தொகுதிகள் என்ற பேச்சும் எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்கவில்லை என்பதும் கூறப்படுகிறது. விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் இன்னும் தேர்தலில் களம் காணவில்லை, அவர்கள் வாக்கு வங்கியை நிரூபிக்கவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி நினைப்பதாகவும், அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தை உள்ளே கொண்டு வந்தால் திமுகவினுடைய இடத்தை குறைத்து கூட்டணி ஆட்சி அமைக்க பாஜக திட்டமிடுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் நினைக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அதிமுக பாஜக கூட்டணியில் தொகுதி பங்கீடு தாமதமாகி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்துடன் மீண்டும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று அதிமுக சீனியர்கள் சொன்ன போது அவர்கள் தேவையில்லை, இருக்கின்ற கட்சிகளை வைத்துக் கொண்டே நாம் தேர்தலை சந்தித்து விட்டால் வெற்றி பெற முடியும் என்று எடப்பாடி பழனிசாமி சொன்னாக ஒரு தகவல் வெளியானது. இந்த தகவல் டெல்லிக்கு செல்லவும் அவர்களே முன்வந்து தமிழக வெற்றி கழகத்துடன் பேசியிருப்பதாகவும், இந்த தகவல் எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்லப்பட 40 சீட்டுகளுக்கு மேல் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒதுக்க முடியாது என்று கராராக பதில் சொல்லியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் எப்போதும் நம்மோடு வரப்போகும், சும்மா போக்கு காட்டி அவர்கள் இருக்கின்ற பிரச்சனைகளில் இருந்து மக்களை மடைமாற்ற பார்க்கிறார்கள் என்றும், தேமுதிக வராமல் போன போதே அதிமுக தொண்டர்கள் கொஞ்சம் சுணங்கி விட்டதாகவும், இப்போது தாவேகா வரப்போதாக தகவல் பரவி வராவிட்டாலும் அல்லது போக்கு காட்டி ஏமாற்றினாலும் மொத்தமாக அதிமுகவினர் துவண்டு விடுவார்கள் என்றும், அதற்கு முன்பாகவே நாம் முந்திக் கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்துதான் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தவில்லை என்று ஒரே போடாக எடப்பாடி பழனிசாமி போட்டிருக்கார் என்றாகவும் தகவல் வெளியானது. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலிடம் இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் அவ்வளவு வாக்கு வங்கியை நிரூபிக்காத ஒரு கட்சி என்பதும், களத்தில் அவர்களால் நிற்க முடியாது என்றும், அவர்கள் இல்லாமலேயே நம்மால் வெற்றி பெற முடியும் என்றும் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறாராம். நடைபெற உள்ள தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று தனித்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி விரும்புகின்ற நிலையில் தமிழக வெற்றி கழகமும் இந்த கூட்டணியில் இணைந்தால் கூட்டணி ஆட்சிக்கு அடிபடுவதாக பாஜக திட்டமிடும் என்றும், அந்த திட்டத்தை முறியடிக்க வேண்டும் என்ற நினைப்பிலும் அதிமுக தொடர்ந்து செயல்படுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளரை முன்னிறுத்துகின்ற நிலையில் இது வேறு ஏதேனும் சிக்கலை கொண்டு வந்துவிடும் என்று எடப்பாடி பழனிசாமி நினைப்பதாகவும் கூறப்படுகிறது. எப்படியாவது பாஜகவை சமாளித்து தேர்தலிலே வெற்றி பெற்று தனித்து அதிமுக ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதிலே எடப்பாடி பழனிசாமி குறியாக இருக்கிறார். தமிழகத்தில் 234 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கின்ற நிலையில் 160 தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர்கள் நிறுத்த வேண்டும் என்று நினைக்கிறது. தனித்து ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் இப்போது 118 சட்டப்பேரவை தொகுதிகளிலே வெற்றி பெற வேண்டும். அப்படி என்றால் 160 தொகுதிகளுக்கு மேல் அதிமுக நின்றால் மட்டுமே தனித்து ஆட்சி அமைக்க முடியும், அமோக வெற்றியை பெற முடியும். மீதமுள்ள 74 தொகுதிகளை கூட்டணியில் இருக்கின்ற பாஜக, பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு ஒதுக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் தாவேகாவை கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று பாஜக
திட்டமிட்டு வருகிறது. பல முனைகளிலும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. பாமக உள்ளிட்ட பிற கட்சிகளுக்கு கூட இன்னும் அதிமுக தொகுதிகளை பிரித்து வழங்காத ஒரு நிலையில் தற்போது தாவேக வந்தால், ஒருவேளை கூட்டணியில் இணைந்தால் இந்த தொகுதி பங்கீடு அதற்கு பிறகு நடத்தலாம் என்று பாஜக திட்டமிடுவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. ஆக தாவேக கூட்டணியில் இணையமா? கரூர் விவகாரம் தொடர்பான சிபிஐ விசாரணைக்காக இன்று விஜய் டெல்லி செல்கின்ற நிலையில் நாளை சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராக இருக்கிறார். அப்போது தேசிய ஜனநாயக கூட்டணி இணைவது குறித்து பாஜகவுடன் டெல்லியில் பேச்சுவார்த்தை நடைபெறுமா? எடப்பாடி பழனிசாமி இதற்கு சம்மதம் தெரிவிப்பாரா? பாஜகவினுடைய திட்டம் என்ன? விஜயினுடைய முடிவு என்ன என்பது நாளை தெரிந்துவிடும்.